சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அடைதலுக்கு முக்கியமான தகவல் வெளியிலுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் குறைஞ்சபட்சம் ரூ. 2000 ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் தொகுப்பு வழங்க வேண்டுமென்று முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கோரிக்கை வைத்துள்ளார். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது: பழையனவற்றை போக்கி வீட்டை தூய்மைப்படுத்தும் நாளான போகி திருநாள் இயற்கைக்கு நன்றி செலுத்தும் திருநாள். அரும்பணி புரிந்த மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் திருநாள். அரும்பணி புரிந்த மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் நாள். நண்பர்களும் உறவினர்களும் கண்டு மகிழும் நாள் என 4 நாட்கள் பொங்கல் விழாவினை தமிழர்கள் கொண்டாடி வருகின்றன. தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை தமிழக மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் வகையில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் தொகுப்பு வழங்கப்படுவது வாடிக்கையாக இருந்து வருகிறது. ஆனால் கடந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில் பொங்கல் பரிசு வழங்குவதில் பல குளறுபடிகள் ஏற்பட்டன. உதாரணமாக, திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2022ஆம் ஆண்டில் பொங்கல் திருவிழாவின் போது 21 பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என்று அறிவித்து, இதில் பாதி பொருட்கள் கூட விநியோகம் செய்யப்படவில்லை என்றும், விநியோகம் செய்யப்பட்ட பொருட்களும் பயனற்றவையாக இருந்தன என்றும் பல்வேறு புகார்கள் எழுந்துள்ளன. இந்த பொருட்களை சாப்பிட்டு பலருக்கு ஒவ்வாமை ஏற்பட்டது என்பதையும் இந்த நாடு அறியும். இதனைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு பொங்கல் திருநாளை முன்னிட்டு ரூ. 3000 ரொக்கம் வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில், 2022ஆம் ஆண்டு செய்த தவறுக்கு பரிகாரம் காணும் வகையில் ரூ. 1000 ரொக்கம் மற்றும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 கரும்பு ஆகியவை வழங்கப்பட்டுள்ளன. 2024 ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போதும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 கரும்பு வழங்கப்படுவதாக முதலில் அறிவிக்கப்பட்டது. பின்னர் நான் உள்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியதன் அடிப்படையிலும் 2024ஆம் ஆண்டு மக்களவைப் பொது தேர்தலை கருத்தில் கொண்டும் ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ரூ. 1000 பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் பாதிக்கும் மேற்பட்டோருக்கும் ரூ. 1000 ரொக்கம் வழங்கப்படவில்லை. தற்போது 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இருப்பது தமிழ்நாட்டு மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. இந்த ஆண்டு தமிழ்நாடு முழுவதும் பெங்கல் புயல், அதி கனமழை உள்ளிட்டவற்றால் அனைத்து மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அவர்களுடைய உடைமைகள் எல்லாம் கடுமையாக சேதமடைந்துள்ளன. தமிழ்நாடு அரசு தவிர்த்த நிவாரண தொகைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புக்கும் மிக பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இதன் மூலம் ஏற்பட்ட இழப்பினை சரி செய்வதற்கே அவர்களுக்கு 2-3 ஆண்டுகள் தேவைப்படும். இதனால் தமிழக மக்கள் பொறுத்த மன உளைச்சல்களுக்கு ஆளாகியுள்ளார்கள். இந்த நிலையில் திமுக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பின் மூலம் பொங்கல் திருநாளை விமரிசையாக கொண்டாட முடியாத நிலை தமிழக மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. தமிழக மக்கள் 2025 பொங்கல் திருநாளை சிறப்புற கொண்டாடும் வகையில் எவ்வித பாகுபாடின்றி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் குறைஞ்சபட்சம் ரூ. 2000 ரொக்கம் உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பினை வழங்க வேண்டுமென்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு அதில் தெரிவித்துள்ளார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.